அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம பல வெள்ளை அங்கிகளை தரித்து குறுத்தோலைகளை கையில் பிடித்து கொண்டிருக்கிற மக்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 11, 12 2 வசனங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தூதர்கள் பரலோகத்தில் அவங்க ஆரவாரம் பண்ணுறாங்க, அவங்க தேவனை தொழுது கொள்கிறாங்க. அவங்க ஏன் ஆரவாரம் பண்ணாங்க, அவங்க ஏன் தொழுது கொண்டாங்க அப்படின்ற செய்தியை இப்போ நம்ம பார்க்கலாங்க. எதுக்கு தூதர்கள் எல்லாம் கூட ஆரவாரம் பண்ணாங்க அப்படின்ற செய்தியை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது ஒரு பாவி இந்த பூமியில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் அதனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பாவி இந்த பூமியில மனம் திரும்பினா பரலோகத்தில் அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு வசனம் சொல்லுது, வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அதனால ஒரு பாவி மனம் திரும்பினாவே இந்த பூமியில பரலோகம் சந்தோஷப்படுது அப்படின்னா கோடா கோடியான மக்கள் எண்ணில் அடங்காது, எண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் பரலோகத்தில் ரட்சிக்கப்பட்டு அங்கே வந்துட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதனால தான் ரட்சிக்கப்பட்டார் என்றால் அந்த அளவுக்கு பரலோகத்தில் சந்தோஷம் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எண்ண முடியாத அளவுக்கு மக்கள் ரட்சிக்கப்பட்டதின் சந்தோஷத்தின் மிகுதியினால் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். சந்தோஷம். ஏன் இவ்வளவு நாள் பரலோகத்துல தேவ தூதர்களும் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் தான் இருக்கிறாங்க. பல வகையான தேவ தூதர்களும் இருக்கிறாங்க, கடவுள் தான் இருக்கிறாங்க. ஆனா மனிதர்கள் பரலோகத்துல இல்லை. நம் சாயலாக, மனித சாயலாக இயேசு சாமி பிதாவினுடைய வலது பாரிசத்துல அமர்ந்திருக்கிறார் நம்ம வேதத்துல படிக்கிறோம். ஆனா இப்போ பரலோகத்துல மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அப்ப இறந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னா, இறந்த பரிசுத்த ஆத்துமாக்கள் எல்லாம் பரலோகம் போலங்க, பேரடைஸ் இளைப்பாறுகின்ற இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு சாமி மரிச்சு அவருடைய சரீரம் உயிர் பெற்றெழுந்த பிறகுதானே அவர் சரீரத்தோட பரலோகத்துக்கு போனாரு. அப்போ இயேசுனுடைய வலது பாரிசத்துல நம்ம போய் அமரணும் அப்படின்னா அவருடைய சரீரம் எப்படி உயிர் பெற்று எழுந்ததோ அதே போல நம்மளுடைய சரீரமும் உயிர் பெற்று எழணும். அந்த முதலாம் உயிர் தேடுதல் நடக்கிற வரைக்கும் மரித்த பரிசுத்த ஆத்துமாக்கள் இளைப்பாறுகின்ற இடத்துல தான் இருப்பாங்க, பேரடைஸ்ல தான் இருப்பாங்க. முதலாம் உயிர் தேடுதல்ல சரீரமும் ஆவி ஆத்மாவும் ஒன்னா இணைந்து அப்பதான் பரலோகத்துக்கு போவாங்க. பேரடைஸில் இருந்து நம்ம ஆண்டவராகிய தேவன் இருக்கிற பரலோகத்துக்குள்ள போய் நுழையிறாங்க. அப்படி போகும்பொழுது தான் இது வரைக்கும் மனிதர்களே பரலோகத்துல இல்லையே, கடவுளும் தேவதூதர்கள் தானே இருக்கிறாங்க. இப்போ ஒரு புதிய உறவு, புதிய ஆட்கள். இப்போ நம்ம வீட்டில் கூட ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறோன்னு வச்சுக்க, நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேர் உள்ள வந்துட்டாங்க, நம்மளை பார்க்கறதுக்கு, விசிட் பண்ணுறதுக்கு, நம்மளோட கூட இருக்கிறதுக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாகுதுங்க. யாருமே இல்லாத பல வருஷமா யாருமே நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருந்திருப்போம். இப்போ திடீர்னு அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னாக்கா எவ்வளோ சந்தோஷப்படுவான். அதே மாதிரி தான் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள்
மனிதர்கள் பரலோகத்துல போய் சேர்ந்துட்டாங்க. அந்த சேர்ந்ததுனால அவங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு புதிய உறவை பரலோகத்துல வந்து சேர்ந்துட்டாங்களே. அதனால தான் நம்ம ஆண்டவராகிய தேவனை முகம் குப்புற விழுந்து வணங்குறாங்க. என்ன சொல்லி வணங்குறாங்க? ஆமேன். எண்ணிலடங்காத எண்ணி முடியாத அளவிற்கு மக்கள் ரட்சிக்கப்பட்டதின் சந்தோஷத்தின் மிகுதியினால் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். சந்தோஷம், ரொம்ப ஆரவாரம். நம்ம வீட்டில் கூட பிள்ளைங்கெல்லாம் இருக்குதுன்னா வெளியிலேருந்து யாராவது நம்மளை பார்க்கறதுக்கு குழந்தை குட்டியோடு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் எப்படி துள்ளி குதிக்குது பார்த்தீங்களா? அது அந்த மாதிரி சந்தோஷம் தேவ தூதர்களுக்கு. பரலோகத்தில் மனித இனம் அங்கே போயிடுச்சே, வந்து சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆமேன். என்ன சொல்லி அவங்க தொழுது கொள்ளுகிறாங்க தேவனை? ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். இப்படி தேவனை சொல்லி சொல்லி தேவ தூதர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. சந்தோஷம். உபத்திரவ காலத்தில் மக்கள் ரட்சிக்கப்பட்டதால் மிகுந்த சந்தோஷப்பட்டு தேவனை தேவ தூதர்கள் முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள். சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம் தேவ தூதர்களுக்கு. சபை உபத்திரவ காலத்துக்கு முன்பே பரலோகம் சென்று விட்டது. அதாவது உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே சபை வந்து மணவாட்டியாக சபை வந்து பரலோகம் போய் சேர்ந்துச்சு. அங்கே கூட ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குதுங்க, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் வலது கரத்தில் இருந்த அந்த அதிகார பத்திரத்தை வாங்கின பிறகு பூமியில் உள்ள மணவாட்டியாகிய சபை பரலோகத்தில் உள்ள மணவாளனாகிய ஆட்டுக்குட்டியானவரோடு இருப்பதை பார்த்த தேவ தூதர்கள் மிகுந்த சந்தோஷத்தினால் மகா சப்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். தேவதூதர்கள் 5வது அதிகாரத்தில் கூட இந்த ஆர்ப்பரிப்பு தேவதூதர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. அதான் முதல் ஆர்ப்பரிப்பு. ஏன்னா பூமியில் இருக்கிற மணவாட்டியாகிய சபை பரலோகத்துக்கு முதலாம் உயிர்த்தெழுந்து போன பிறகு பரிசுத்தமாக இருக்கிறவங்க நடுவானத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மணவாட்டியாகிய சபையை அழைச்சிட்டு போயிடுவார். இப்போ இவங்கெல்லாம் ஒரு பெரிய திரள் கூட்டம் பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஏன்னா பிதாவினுடைய கரத்தில் இருக்கிற அந்த அக்ரிமெண்ட் பத்திரத்தை வாங்கணும். மணவாட்டி அங்கே இருக்கணும். மணவாளன் வாங்க போறாரு, மணவாட்டி கூட இருக்கணும். அப்போ அந்த மணவாளனோடு கூட மணவாட்டி நிற்கிறத பார்த்து தேவ தூதர்கள் அந்த பத்திரத்தை வாங்கும் பொழுது ஒரே ஆரவாரம், ஒரே சந்தோஷம், அங்கேயும் ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோங்க. தேவ தூதர்கள் ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலனையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இது வந்து இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட அந்த மணவாட்டியாகிய சபை மணவாளனோடு கூட இருக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவரை தேவ தூதர்கள் போற்றி புகழ்ந்து சிங்காசனத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்படி சொல்லப்பட்டவர்களின் தேவ தூதர்களின் தொகையானது 10,000 10,000ஆகவும் 1000
1000 1000ஆகவும் இருந்தது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 11 12 வசனங்கள் கூறுகிறது. மணவாட்டியாகிய சபை அங்க போயிட்ட பிறகு, பரலோகத்தில் போய் சேர்ந்துட்ட பிறகு, நம் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்கிற இந்த பூமிக்குரிய அக்ரிமெண்ட் பத்திரத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவரோடு கூட மணவாட்டி நிற்கிறத பார்த்த தேவ தூதர்கள் மணவாளனாகிய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவ தேவ தூதர்கள் போற்றி புகழறாங்க. 5வது அதிகாரத்துல இந்த தேவ தூதர்களின் ஆர்ப்பரிப்பு ஆட்டுக்குட்டியானவரை போற்றி புகழறதாக இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் ஆர்ப்பரிப்பு ஆட்டுக்குட்டியானவரை போற்றி புகழறாங்க தேவ தூதர்கள். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 11 12 திருவசனங்களில தேவ தூதர்களின் ஆர்ப்பரிப்பானது உபத்திரவ காலத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த புறஜாதிகளின் திரள் கூட்டத்தை பார்த்து, யாரும் தேவ தூதர்கள் பார்த்து 4 ஜீவன்களையும் மூப்பர்களையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டார்கள். இந்த உபத்திரவ காலத்திலிருந்து வர மக்கள் அங்க போய் சேர்ந்ததை பார்த்து பிதாவாகிய தேவனை தேவ தூதர்கள் தொழுது கொண்டார்கள்னு 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 5வது அதிகாரத்துல மணவாளனோட கூட இருக்கிறத பார்த்து மணவாளராகிய ஆட்டுக்குட்டியானவர் இயேசு சாமியை அங்க தொழுது கொள்றாங்க. இங்க உபத்திரவ காலத்திலிருந்து வந்த கிறிஸ்துவர்கள், ரட்சிக்கப்பட்டு வந்த கிறிஸ்துவர்கள் பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு வேதத்துல எழுதியிருக்குதுங்க. 4 ஜீவன்களையும் மூப்பர்களையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டார்கள். பரலோகத்தில் உள்ள அத்தனை தேவ தூதர்களும் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் குறிப்பிடுகின்றது. 5வது அதிகாரத்தில் வர தேவ தூதர்கள் 10,000 1000ஆகவும் இருந்தார்கள்னு அங்க நம்பர் குறிப்பிட்டு சொல்றாங்க. மணவாட்டி மணவாளனோடு இருக்கும் பொழுது. ஆனா இங்க 7வது அதிகாரத்தில் வர இந்த திரள் கூட்டத்தின் மக்களுக்கு எண்ணவே முடியாதான், எண்ணிக்கையே கிடையாதான். அந்த அளவுக்கு இருக்கிற மக்களை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற அத்தனை தேவதூதர்களும், எல்லா தேவதூதர்களும் பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு நம்மளுக்கு வேதம் எடுத்து கூறுதுங்க. ஏன் பழைய பரலோகத்தில் தேவ தூதர்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றால், இதுவரையிலும் பரலோகத்தில் தேவனும் தூதர்களின் சேனை மட்டுமே இருந்தது. ஆனால் இப்பொழுது சபை, அதாவது மணவாட்டியாகிய சபை பரலோகம் சென்று விட்டது. அதாவது மனித குலம் இப்பொழுது புதிதாக பரலோகத்தில் போய் சேர்ந்ததால், அதாவது பரலோகமும் பூமியும், அதாவது தேவனும் மனிதர்களும் ஒரே இடத்தில் இருப்பதை பார்த்த தேவ தூதர்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாயிற்று. அளவில்லாத சந்தோஷம் தேவதூதர்களுக்கு. அதனால்தான் பரலோகத்தில் தேவ தூதர்கள் ஆர்ப்பரித்ததும் தேவனை தொழுது கொண்டார்கள் என்று வசனம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 11 12 திருவசனங்கள். தேவ தூதர்கள் ஆர்ப்பரித்து தேவனை ஏன் தொழுது கொண்டார்கள் அப்படின்ற விஷயத்தை இப்ப நம்ம பேசியிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்துல அங்கேயும் 11 12 திருவசனங்கள்ல அங்கேயும் தேவ தூதர்கள் ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோமோ. அதனால இந்த தேவதூதர்களுடைய ஆர்ப்பரிப்பு
அளவில்லாத சந்தோஷம். ஏன்னா ஒரு புதிய உறவு, மனிதர்கள் ஆவியினால, தேவ ஆவியினால ஆனவங்க தான் பரலோகத்தில் இருக்கிறாங்க. மனிதர்கள் இல்லை, இந்த பூமியில தான் இருக்கிறாங்க. ஆனால் இறந்த பிறகு, முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு, மணவாட்டியாகிய சபை பரலோகத்தில் போய் சேர்ந்துட்ட பிறகு அளவில்லாத சந்தோஷம், வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி உபத்திரவ காலத்துல, சொல்லனா உபத்திரவம், தாங்க முடியாத உபத்திரவத்துல இருந்து இயேசுவை மறுதலிக்காத, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தைரியமா சாத்தானோடு யுத்தம் பண்ணி வெற்றி பெற்று பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க பாரு திரள் கூட்டத்தார். அந்த வெற்றியை பார்த்து, அந்த மீட்பை பார்த்து உபத்திரவ காலத்துல வந்த மக்களை குறித்து தேவனை தொழுது கொள்றாங்க. யாரு? தேவ தூதர்கள். இன்னும் வராங்க. இன்னும் நம்ம படிக்க படிக்க, பார்க்க பார்க்க இன்னும் நிறைய கூட்டம் பேட்ச் பேட்சா வராங்க. அதனால நம்ம வசனத்தின் வழியாவே நம்ம பார்க்க போறோமா. முதல் அறுவடை எதுன்னா, இயேசு சாமி மரிச்சு பரலோகத்துக்கு போய் மணவாட்டியாகிய சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நடக்கிற மீட்பின் பணி. ரட்சிக்கப்பட்ட திரள் கூட்டத்தார் முதல் அறுவடை. முதல் அறுவடை. இரண்டாம் அறுவடை எதுன்னா, உபத்திரவ காலத்துல ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் இரண்டாம் அறுவடை. வெள்ளை அங்கி தரித்து கையில குருத்தோலையை பிடித்து கொண்டு பரலோகத்துல இருக்கிறத யோவான் பார்க்கிறார் பத்தியா. அந்த மக்கள் யாருன்னா, உபத்திரவ காலத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட புரட்சியாரியின் மக்கள். அது இரண்டாம் அறுவடை. புரியுதுங்களா? இன்னும் நம்ம பேட்ச் பேட்சா மக்கள் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. அதை பற்றி நம்ம வசனத்தின் வழியாக நம்ம பார்க்கலாமா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை இந்த 7 வருஷம் உபத்திரம் இப்படி விட்டுட்டு ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கும் பொழுது உபத்திரம் தானே மக்களுக்கு வருது. ஏன் ஆண்டவரை இந்த மாதிரி விட்டு இந்த உபத்திரவத்தை வந்துன்னு இருக்குது அப்படின்னு நான் ஆண்டவரை கேள்வி கேட்டேங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, மகளே, இந்த உபத்திரவம் இப்படி வர்றதுனால மக்கள் இந்த உபத்திரவத்தை பார்த்தாவது ரட்சிக்கப்படுவாங்க, பரலோக தேவனை ஏற்றுக்கொள்ளுவாங்க, மீட்கப்படுவாங்க. அவங்க மீட்புக்காகத்தான் இந்த உபத்திரவத்தை அனுமதிக்கப்படுகிறது. பேட்ச் பேட்சா இன்னும் வராங்க. இன்னும் நிறைய பேர் ரட்சிக்க, அதெல்லாம் நம்ம வசனத்தின் மூலமாவே நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் இந்த உபத்திரவ காலத்துல ஏன் அனுமதிக்கிறாருன்னா, மக்கள் மீட்படையணும், ரட்சிக்கப்படணும். மணவாட்டி சபை பரலோகத்துக்கு போயிட்டு கேள்விப்படுவாங்க, போயிட்டாங்க, நம்மளாம் கைவிடப்பட்டுட்டோம். அப்போ நிறைய பேர் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க, இப்போ ஏற்றுக்கொள்ளாதுக்கிறாங்க பாரு இயேசு கிறிஸ்துவ, அவங்கெல்லாம் கூட அந்த உபத்திரவ காலத்துல இந்த உபத்திரவத்தை பார்த்து இயேசு ஏற்றுக்கொள்ளுவாங்க. அதான் புறஜாதியிலிருந்து வந்த உபத்திரவ காலத்துல புறஜாதியிலிருந்து வந்த மீட்டெடுக்கப்பட்ட கூட்டம், வெள்ளை அங்கி தரித்து கையில குருத்தோலை பிடித்துட்டு இருக்கிற கூட்டத்தார், உபத்திரத்திலிருந்து வந்தவங்க, உபத்திரவ காலத்துல ரட்சிக்கப்பட்டவங்க. இது இரண்டாம் அறுவடை. அடுத்தது இன்னும் நம்ம 13, 14, 15, 16, 17 வசனங்களை பற்றி இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா மூப்பர் யோவானை கேள்வி கேட்குறாரு. அது என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியை மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு விஷயத்த ஏன் பல முறை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் மனசில் ஆழமாக அது பதிஞ்சிடணும், சந்தேகம் வரக்கூடாதுங்க. அதனால தான் ஒரு வார்த்தையை நான் பல முறை ரிப்பீட் பண்ணுறேங்க. அதனால் சலிப்படைய வேணாம். என்ன இந்த அம்மா இப்படி பேசுகிறாங்க, சொன்னதே திருப்பி சொல்கிறாங்களே
அப்படின்னு சலிப்படைய வேண்டாமா. உங்கள் நன்மைக்காகத்தான் பல முறை நான் ரிப்பீட் பண்ணுறேங்க. இல்லாட்டி ஒரே ஒரு முறை நான் படிச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேங்க. ஒரு வார்த்தை 4 முறை 5 முறை சொல்லும் பொழுது அப்படியே நச்சுன்னு மனசில் பதியும். அது இப்போ 5வது அதிகாரத்தில் வர திரள் கூட்டத்தார் யாரு, 7வது அதிகாரத்தில் வர திரள் கூட்டத்தார் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ சத்தியம் தீர்ந்துச்சுல பல முறை பேசுறதுனால தானே இன்னும் கூட நம்ம பார்க்க போகிறோமோ. 13வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால் சலிப்படைய வேண்டாம், ஆர்வமாக செய்தி கேளுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம் ஆயிடுச்சு. நம்ம எருசலேமை பற்றியெல்லாம் கூட இன்னும் பேச போகிறோம். அதனால் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஆயத்தமாக இருங்க. எப்போ வருவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாதுங்க. என்ன தேவாலயம் கட்டப்பட போகுதுன்ற செய்தி இப்போ வந்துருக்குது. எருசலேமினுடைய தேவாலயம் இந்த உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும், அந்த அலெக்சா மசூதி இன்னும் ஆகும்னு தெரியாதுங்க. அது இடிக்கப்படுமா, அது என்னன்றது தெரியாதுங்க. ஆனால் இப்போ பேச்சு அந்த மாதிரி செய்தியில் இருக்குதுங்க. அதனால் தேவாலயம் கிட்ட கட்டுறதுக்கு வந்துடுச்சுன்னா ராப்சர் சீக்கிரம் கிட்ட நெருங்கிடுச்சுன்ற அர்த்தங்க. அதனால நம்ம எல்லாருமே ஆயத்தமாக தயாராக இருக்கணும். அதனால இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்க, சர்ச் மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாரநாதா.